திருவண்ணாமலையில் குடிபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய காவல் உதவி ஆய்வாளரின் மகனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை துரைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் உதவி ஆய்வாளர் வளர்மதி, அவரது மகன் ஆகாஷ் மற்றும் குடும்பத்தினர் திருவண்ணாமலையில் உள்ள உறவினர் இல்லத்திற்கு வந்து நேற்று மாலை அவர்களுக்கு சொந்தமான கியா காரில் மகன் ஆகாஷ் கார் இயக்கி சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் வழியாக செல்லும் பொழுது ஆட்டோ ஒன்று கியா காரில் உரசி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆட்டோ ஓட்டுநருக்கும் கார் ஓட்டுநருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது போக்குவரத்து காவல் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் இருவரையும் சமாதானம் செய்து காவல் நிலையத்திற்கு செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநர் நகர காவல் நிலையத்திற்கு ஆட்டோவை எடுக்க சாலையோரம் சென்ற முயற்சித்த போது குடிபோதையில் இருந்த எஸ்ஐ மகன் ஆகாஷ் காரை வேகமாக இயக்கி ஆட்டோ மீது மோதியுள்ளார். அந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் சாலையோரம் நின்று கொண்டிருந்த ஆட்டோவின் மீது மோதியதில் ஆட்டோ நிலை தடுமாறி சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த பூ மற்றும் பழக்கடையின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் ஆட்டோவின் பின்பகுதி சிறிதளவு நசுங்கியுள்ளது. மேலும் இதனால் ஆட்டோ ஓட்டுநருக்கும் குடிபோதையில் இருந்த கார் ஓட்டுநர் ஆகாஷுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவலர் கார் ஓட்டுநர் ஆகாஷை விசாரித்த பொழுது தனது தாய் சென்னை காவல் உதவி ஆய்வாளர் என்று கூறி ஆட்டோக்காரனை பிடி என தகாத வார்த்தையால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த போக்குவரத்து காவலர் குடிபோதையில் இருந்த ஆகாஷை தாக்கி அருகில் இருந்த புறக்காவல் நிலையத்தில் அமர வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு நகர காவல் நிலைய போலீசார் வருகை தந்து அவர்களிடம் காவல் உதவி ஆய்வாளர் வளர்மதி தனது மகன்தான் ஆகாஷ் என கூறியதால் உடனடியாக அங்கிருந்து காவல்துறையினர் ஆகாஷை காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து அழைத்துச் செல்ல முற்பட்டனர். இந்நிலையில் கடையை உடைத்ததால் ஆத்திரமடைந்த கடை உரிமையாளரின் மகன் மற்றும் அவரது நண்பர்கள் மீண்டும் கார் ஓட்டுநர் ஆகாஷிடம் தகராறு செய்து சரமாரியாக தாக்கினர். காரை விட்டு வெளியே வராததால் காரின் முன்பக்க கதவை உடைத்தனர். இதனால் அந்த பகுதியே கலவரம் போல் காட்சியளித்தது. பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஆங்காங்கே நின்று வேடிக்கை பார்ப்பதால் இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தெலுங்கு வருட பிறப்பு என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு ஏராளமான வெளியூர் பக்தர்கள் கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வருகை தந்தனர். கோயிலுக்கு செல்லக்கூடிய முக்கியமான வழியான சின்னக்கடை வீதி ரவுண்டானா பகுதியில் இந்த சம்பவத்தால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவண்ணாமலை நகர காவல் நிலைய போலீசார் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டிய உதவி ஆய்வாளர் மகன் மற்றும் காரை உடைத்து சேதப்படுத்திய 3 பேரை நகர காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிபோதையில் வாகனத்தை ஓட்டக்கூடாது என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய உதவி ஆய்வாளரின் மகன் உதவி ஆய்வாளரை காரில் வைத்துக் கொண்டு குடிபோதையில் காரினை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய இந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.